கண்மணி குணசேகரனுடைய உயிர் தண்ணீர் என்கிற அதே தொகுப்புல உயிர் தண்ணீர் என்கிற தலைப்பிலேயே அமைந்திருக்கிற கதை ஒன்று இருக்கிறது. அந்த ஊர்ல மணக்கொல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற தேவாலயத்தில் தொழுகிற கிறிஸ்தவர்கள் வசிக்கிற ஒரு சிறு ஊர்ல தண்ணிக்கு ஒரு போர் போட்டிருக்காங்க. அந்த போரு அரசாங்கம் போட்டு கொடுத்த போரு, அது பைப்பெல்லாம் போச்சு, அது அந்த போர் உள்ளுக்குள்ளே புட்டுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு, தண்ணி இறைக்க முடியாது, எல்லாம் வீணாக போச்சு, அதனால் போர் இல்லை. அந்த தேவாலயத்தை சுற்றி, தேவாலயத்துக்கு பக்கத்தில் ஒரு குட்டை இருக்குது. அந்த குட்டையினுடைய பாதி காட்டு நிலத்திற்குள்ளே அமைஞ்சிருக்கு. அந்த குட்டை கொஞ்சம் கலங்கலாக இருக்கும். ஆனாலும் அதில் அவர் சொல்கிறாரு, ஆவாரந்தழைகளை போட்டு அந்த தழையின் மேல் இருக்கிற தண்ணீரை குடித்தால் அவ்வளவு சுவையாக இருக்கும். அல்லது குட்டையில் இருக்கிற தண்ணீரை ஒரு குடத்தில் மோந்து தேத்தாங்கொட்டையை போட்டு கலக்கினால் தண்ணீர் தெளிந்து வரும், அது குடிப்பதற்கு சுவையாக இருக்கும். அதனால குட்டை தண்ணீர் குடிப்பதற்கு சுவையான தண்ணீர். இப்போ பக்கத்து ஊர்லேயும் தண்ணி இல்லை. அவங்க வந்து கேட்குறாங்க, எங்கள் ஊர்லேயும் தண்ணி இல்லை, இந்த குட்டையில் இருக்கிற தண்ணியை குடி தண்ணீராக புழங்கி கொள்ளலாமா? அப்படி சரி, புழங்கிக்கலாம். அப்போ இன்னையிலேருந்து ஆடு மாடை அதுக்குள்ளே குளிப்பாட்டுறதுக்கு இறக்கக்கூடாது, வேற எதுக்காகவும் இந்த குட்டையை பயன்படுத்தக்கூடாது. குட்டை என்பது வெறுமன குடி தண்ணீர் எடுப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குகிறார்கள். அதுக்கு காவலுக்கு ஒருத்தனை போடுறாங்க. இதுக்குள்ளே ஒரு ஊர் பெரிய தனக்காரன் ஃபாரஸ்டரை கூட்டிகிட்டு, முந்திரி செடியெல்லாம் வாடுது, புதுசாக வச்சுருக்கேன், அதுக்கு தண்ணி ஊற்றணும், குட்டையிலேருந்து தண்ணி எடுக்கிறேன்றான். ஏங்க அது குடி தண்ணி, நீங்கள் டிராக்டர் போட்டு முந்திரி பயிருக்கு இறைச்சிங்கன்னா குட்டை காலியாயிடும், அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றான். ஒரு தள்ளு முள்ளாகுது. ஃபாரஸ்டரை துணை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஃபாரஸ்டர் சொல்கிறான், என் காட்டு நிலத்துக்குள்ளே இருக்கிற குட்டை நீ என்னடா சொந்தம் கொண்டாடுற? குட்டை என்னது? குட்டை இருக்கிற நிலம் என்னது? அரசாங்கத்தோடது. அரசாங்கம் காட்டுக்குள்ளே முந்திரி செடி வையின்றான், அதுக்கு தண்ணி நான் ஊற்றணும், நீ என்ன இதுக்கு வந்து நிற்கிற போடா அப்படின்றான். தள்ளு முள்ளாகுது, கேஸ் ஆயிரம் போல் இருக்கு. கடைசியில் ஒரு சமாதானத்துக்கு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா ராசியாக போயிருங்க, அவரும் கேஸ் போட வேண்டாம், நீங்களும் தண்ணி இறைக்கிறதுக்கு விட்டுருங்க அப்படின்னா. அவன் 3 நாள் தண்ணி இறைக்கிறான் டிராக்டர் போட்டு, குட்டை வத்தி போயிடுது. இப்போ 2 ஊருக்கும் தண்ணி இல்லை. தண்ணி இல்லாதனுடைய விளைவாக இந்த ஊரினுடைய பெண்கள் எல்லாரும் சைக்கிள் போட்டு எங்கேயோ தூரத்தில் இருக்கிற இடத்துல இருந்து தண்ணீர் மொண்டு வருகிறார்கள். செப்பு குடங்களில் தண்ணீர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். 2 குடங்களையும் கயிறு வைத்து கட்டி பின்னால் கேரியரில் தொங்க விட்டு இந்த பிள்ளைகளெல்லாம் குரங்கு பிடல் அடித்தோ அல்லது ஏறி அமர்ந்து ஓட்டி கொண்டோ சைக்கிளின் வழியாக தண்ணீர் கொண்டு வருகிறார்கள். இந்த காவல் காத்து கொண்டிருந்த அந்த குட்டையை காவல் காப்பதற்காக நியமிக்கப்பட்ட பையனுடைய தங்கையும் தண்ணி எடுக்கிறதுக்காக போனவன் ரொம்ப நேரமாக காணோம், என்னன்னு பாடுறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுது. அந்த பொண்ணு, வேற ஒரு பொண்ணு வருது, ஏம்மா என் தங்கச்சி டெலிபியை பார்த்தியா அப்படின்னா, அங்கே பயங்கர கூட்டம்னா, எங்கள் பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் வந்து பாவாடையை கட்டிக்கிட்டு சைக்கிள் பார் மேலே காலை தூக்கி போட்டு ஓட்டினா இருக்கிற ஒம்பரா பார்த்துட்டு சிரிக்கிறான், இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ கேவலம் தெரியுமா, உங்களுக்கு இந்த நோக்காடெல்லாம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு, அங்கே ரொம்ப கூட்டம் நிற்கிது, வருவா அப்படின்ட்டு போயிடுச்சு. இவன் காடேரி பாப்பியே மோடேரி பாப்பியெல்லாம் பாடின. அதே மாதிரி இவன் ஒரு மேடேறி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்க்குறான், ஒரு எல்லை வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கு மேலே தெரியல. ஒரு சமாதானமாக போய் பார்க்கணுன்னா இவனுக்கு சைக்கிள் இல்லை, ஒரு சைக்கிள் தான், அதை தங்கச்சி எடுத்துகிட்டு போயிடுச்சு. சரி வந்துருவா அப்படின்னு நினைக்கும் போது இவங்க அம்மா திட்டுது. இவங்க அம்மா திட்டுற சத்தம் கேட்குது. ஏண்டி நாடு மாறி, அவர் எழுதுனதையே அப்படியே படிச்சிட்றேன், என்ன பிரமாதமாக எழுதியிருக்கார் அந்த இடத்த. ஒரு அம்மா தன்னுடைய மகளை திட்டுறா. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, தண்ணி எடுக்கிறதுக்கு போன பொண்ணு சைக்கிளை கீழே போட்டு செப்பு குடம் 2 நசுங்கி போச்சு, தண்ணி கீழே சிந்தி போச்சு. இப்போ இந்த அம்மா திட்டுறா அந்த பொண்ணை, நாடு மாறி, செப்பு குடண்டி 2ஐயும் சப்பையாக ஆக்கிட்டியே தேவடியா, சைக்கிள் மெரிக்கக்குள்ளே பெராக் என்னாடி இப்படி உடைச்சி ஓடுக ஊற்றிட்டிய, நீ தான் பெரிய சவடாலுக்காரியாச்ச, வழியில் எவங்கிட்டனாச்சும் வார்த்தை கொடுத்துட்டு வந்திருப்ப, போட்டு உடைச்சிருப்ப, உன் வாயை பிடிச்சி கிழிச்சாதான் ஒழுங்காக வந்து சேருவேன், உன் கருமாந்திரத்தை எடுக்க நான் இதுக்கு எங்கே போய் முதல் வைப்பண்டி அப்படின்னு அந்த அம்மா திட்டுது. ஒரு மகளை தாய் இப்படி எல்லாமா திட்டுவா அப்படின்னா, அதை விட ரொம்ப முக்கியமானது உயிர் தண்ணீர். தண்ணீர் வந்து சேரலை, பத்தாக்குறைக்கு செப்பு குடம் 2ம், தண்ணி வரலைன்னா திரும்ப போய் எடுத்துக்கலாம், செப்பு குடம் 2ஐயும் உடைச்சிட்டியே, செப்பு குடத்துக்கு மறுபடியும் நான் முதல்ல எங்கே போய் வைப்பேன் அப்படின்னு அவள் திட்டுறதோட அந்த கதை முடிஞ்சு போச்சு. நிலைமை என்ன அப்படின்னா, பெண்களின் நிலை பெரிதாக ஒன்றும் மாறிவிடவில்லை. அன்றைக்கு உடன்கட்டை ஏறுமாறு பெண்கள் நிர்பந்திக்கப்பட்ட போது அவர்கள் பெரிதாக படித்திருக்கவில்லை. உடன்கட்டை ஏறுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள், தூக்கி உள்ளே வீசி இருக்கிறார்கள்,
பயங்கர வேடிக்கையான கதைகள் எல்லாம் அதுல இருக்கின்றன. ஒரு புருஷனுக்கு 2 பொண்டாட்டி, யார் உடன்கட்டை ஏறுறது அப்படின்னு சிக்கல் இருந்துச்சு. இவ சொன்னா, நீ தான் ரொம்ப புருஷனுக்கு விருப்பமான பொண்டாட்டி, அதனால என் சக்களத்தி நீயே போய் ஏறு அப்படின்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டான். இன்னொரு கேஸ் அதே மாதிரி 2 பொண்டாட்டி, அதுல சின்னவ உடன்கட்டை ஏறுறதுக்கு தயாரா இருக்கா. நான் ஏறுறேன்றா. பெரியவ சொல்றா, ஏண்டி மூதேவி, வாழும் போதெல்லாம் நீ தான் வாழ்ந்த, சாகும் போதும் நீ தான் முன்னாடி போகணுமா, அங்கே போயாச்சு நான் நிம்மதியா இருக்கேன், நீ போகக்கூடாது, நான் தான் போவேன் அப்படின்னு அவளை தள்ளி விட்டு இவ போய் ஏறுறா. சாகிறதுல என்ன உங்களுக்கெல்லாம் போட்டி வேண்டி கிடக்கு? எரிஞ்சு சாகிறதுல எல்லாம் ஒரு தைரியமா இறங்கிடுறது தான் புண்ணியம், புருஷார்த்தம் அப்படின்னு இறங்கிடுறது தான். இறங்கி உடம்பு வேகும் போது தாக்கு பிடிக்க முடியாம வெளியில இறங்கி ஓடியாடுறா ஒருத்தி. ஓடியாந்து உடம்பெல்லாம் பத்தின வாக்கில் அப்படியே கிணத்துல குதிச்சு தண்ணியில குளுமைப்படுத்திக்கிறதுக்கு முயல்றா. இவங்க எல்லாரும் அவளை சமாதானப்படுத்துறாங்க. நீ மேலே வா, உன்னைய நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம், உனக்கு அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு சொல்லி அவளை மேலே ஏறி வர சொல்லி அவளை குண்டு கட்டா தூக்கி மறுபடியும் தூக்கி உள்ளுக்குள்ளே போடுறாங்க. அவள் வெளியில் வரும்போது ஒரு இஸ்லாமியனை வச்சு கட்டையால் அடித்து அவளை உள்ளுக்குள்ளே குத்தி அதுக்குள்ளே போடுறாங்க. அவன் தலையை வெட்டி போடுறான் அதுக்குள்ளே. இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வரும்போது இதை உள்ளே தூக்கி போடுறான்னு சொன்னவர் சித்தப்பா, ஆசை காட்டி மேலே வர சொன்னவர் சித்தப்பா. வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தபோது அந்த பொண்ணை உள்ளுக்குள்ள தள்ளுன அந்த இஸ்லாமியனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. தூக்கி போடு அப்படின்னு சொல்லி இஸ்லாமியனை தூண்டி அவனுக்கு கூலி கொடுத்த அந்த சித்தப்பாவுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அது சாஸ்திரம். இவன் ஏன் செஞ்சான்? அவன் சொல்லித்தானே இவன் செஞ்சான். இவன் யாரு செய்யறதுக்கு? அப்ப இவனுக்கு தண்டனை, அவனுக்கு விடுதலை. இப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் விளையாடி இருக்கின்றன. இவற்றையெல்லாம் விளங்கி கொள்ளாத காலத்தில் நம்முடைய பெண்கள் இதற்கெல்லாம் ஆட்பட்டார்கள். இப்போதும் பெரிதாக நிலைமை ஒன்றும் மாறிவிடவில்லை. தண்ணீர் எடுப்பதற்கு, மற்ற பிரச்சனைகளுக்கு, மற்ற பாடுகளுக்கு, எல்லா துயரங்களுக்கும் இன்னும் பெண்கள் தான் ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓரளவு படித்த பிறகும் இன்னும் பெண்கள் தான் எல்லாவற்றுக்கும் ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிலைமை பெரிதாக ஒன்றும் மாறிவிடவில்லை. மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். நம்முடைய வழிபாட்டு முறை எல்லாவற்றையும் நீர் ஊற்றி பூசி பூசி கழுவி கழுவி வழிபடுவதுதான் நம்முடைய வழிபாட்டு முறை. நமக்கு உயர்ந்த பொருள் என்பது நீர் தான். இன்னொரு மரபுல, மாற்று மரபுல, எதிர் மரபுல புனித பொருள் என்பது தீ. அவர்கள் எந்த ஒன்றை சுத்தப்படுத்த வேண்டும் என்றாலும் அதை தீக்குள் போட்டு சுத்தப்படுத்துவார்கள். ஒரு பொருள் தீட்டுப்பட்டு விட்டது என்றால் அதை தீயிலிட்டு சுத்தப்படுத்துவார்கள். சீதை ராவணனால் தூக்கப்பட்டு விட்டாள். மீண்டும் சீதையை ராமன் சண்டையிட்டு மீட்டான். சீதை களங்கப்பட்டு விட்டாளோ என்ற ஐயம் வருகிறது. ஆகவே அவளை சுத்தமானவள் என்று காட்ட வேண்டும். சுத்தமானவள் என்று காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்வது? கும்பமேளாவில் போய் குளித்து விட்டு வா என்று சொல்ல முடியாது. ஆகையினால தீ மூட்டி தீக்குள் இறங்கி குளித்து விட்டு வா, நீ சுத்தமானவள் என்றால் தீ உன்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லுகிற நடைமுறை அவர்களுடைய. நந்தனார் தீக்குள் சென்றார், சீதை தீக்குள் சென்றாள். அவர்களுடைய வழிபாட்டு முறைகளில் எல்லாவற்றையும் சுத்திகரிப்பதற்காக தீக்குள் தான் இடுகிறார்கள். நம்முடைய வழிபாட்டு முறையில் எந்த ஒன்றை சுத்திகரிக்க வேண்டும் என்றாலும் அதை சுற்றி தண்ணீர் தெளித்து கும்பிடுவதுதான், படையல் போட்டு தண்ணீர் தெளித்து கும்பிடுவதுதான் நம்முடைய முறை. நாம் அசுத்தமாகிவிட்டோம் என்று கருதினால் நாம் குளிப்போம், கழுவுவோம். இதைத்தான் நாம் செய்வோமே ஒழிய, காலையில் வெளியே போய்விட்டு நீர் ஊற்றித்தான் கழுவுகிறோமே ஒழிய கொள்ளிக்கட்டையை எடுத்து சொரிந்து கொள்வதில்லை இல்லையா? ஏன்? தீ தானே புனிதமானது, தீ தானே உன்னுடைய அசுத்தத்தை எல்லாம் போக்கும். நீ தண்ணியை ஊற்றி கழுவுறதுக்கு பதிலாக கொள்ளிக்கட்டையை எடுத்து சொரிஞ்சுக்கலாம்ல. அதை அவர்களும் செய்வதில்லை. ஆகையினால தண்ணீர் ஊற்றி பூசி மெழுகி கழுவுவது என்பது நம்முடைய மரபு. பூசை என்பது நம்முடைய மரபு. பூசை என்பது நம்முடைய சொல். இவற்றையெல்லாம் நாம் கைவிட கடவுள் என்பதே நம்முடையதில்லை என்று கைவிட்டு விடுகிறோம். இந்த கடவுள் என்னுடையவர் இல்லை, கடவுளே என்னுடையவர் இல்லை என்றெல்லாம் நாம் சொல்ல தலைப்பட்டு விடுகிறோம். கடவுளை நாம் நம்புகிறோம் அல்லது நம்பவில்லை, மறுக்கிறோம் என்கிற கொள்கை நிலைப்பாடுகள் வேறு. ஆனால் இங்கே இருக்கிறவனுக்கு தெய்வ அறிவு உண்டா இல்லையா? சமயத்தை குறித்து இவனுக்கு ஏதேனும் தெரியுமா தெரியாதா? வழிபாட்டு நடைமுறைகள் இவனுக்கு உண்டா இல்லையா? உண்டு. இவனுக்கு தெய்வம் உண்டு. இவனுடைய தெய்வத்தை தான் அவன் ஆட்டைய போட்டான்.
இங்க உள்ள தெய்வத்தை எல்லாம் ஆட்டைய போட்டு அவன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு, ஏன் தெய்வம் நீ எனக்கு கீழே நில்லு அப்படின்னு சொன்னா நம்ம ஆமா அப்படின்னு ஒப்புக்கொண்டு அவனுக்கு கீழே நிக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய சொற்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன. நம்முடைய சொற்களுக்குள்ளெல்லாம் வடமொழி புகுத்தப்பட்டு எல்லாவற்றையும் வடமொழி என்று மயங்கி, ஆகவே இதெல்லாம் அவர்களுடைய மரபு என்று கருதி நாம் ஒதுங்கி நிற்கிறோம். நம் மேல அவன் ஏறி உட்கார்ந்துருக்கான், நாம் அடிமை தலைக்குள் அகப்பட்டு நிற்கிறோம். ஆகையினால பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு, சொல்லு போச்சுன்னா மொழி போச்சு, மொழி போச்சுன்னா பண்பாடு போச்சு, பண்பாடு போச்சுன்னா உங்களுடைய விடுதலை போச்சு. ஆகையினால் விடுதலை வேண்டுமென்றால் பண்பாடு வேண்டும், பண்பாடு வேண்டுமென்றால் மொழி வேண்டும், மொழி வேண்டுமென்றால் சொற்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். மதுரை பக்கத்தில் ஆட்டையை போட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆட்டையை போட்டான் அப்படின்னா என்ன? ஆட்டையை போட்டான்னா திருடுறது. என் பொருளை என் சம்மதம் இல்லாமல் ஒருவன் எடுத்துக்கொண்டு விட்டான் என்றால் அதற்கு பெயர் ஆட்டையை போடுறது. அப்போ இதை நாங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த மதுரையில் படித்த போது ஆட்டையை போட்டான்டா, என் பேனாவை ஆட்டையை போட்டான்டா, என் நோட்டை ஆட்டையை போட்டான்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆட்டையை போடுறதுன்னா என்ன அப்படின்னு இது எப்படி வந்துச்சு? ஆட்டையை போடுறதுன்னா திருடுறது, சம்மதம் இல்லாமல் எடுக்கிறது, அது புரியுது. எப்படி வந்துச்சு அந்த சொல்லு அப்படின்னு தேடுனா, பழைய நிர்வாக நடைமுறையில் வரி போடுவதற்கு ஆண்டு வரி, ஆண்டுக்கு ஒரு முறை வரி விதிக்கப்படும். விவசாயிகளுக்கு, சம்சாரிகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வரி விதிக்கப்படும். ஆண்டு என்பதை அழுத்தமாக ஆட்டை என்று சொல்லுகிற வழக்கம் இருந்திருக்கிறது. ஆண்டு வரி என்பது ஆட்டை வரி. அப்ப அந்த ஆட்டை வரியை ஒரு விவசாயி கட்டவில்லை என்றால், ஆண்டுக்கு கட்ட வேண்டிய வரியை அந்த விவசாயி கட்டவில்லை என்றால் அவர் மேல் பறிமுதல் நடவடிக்கை வரும். பறிமுதல் நடவடிக்கை வரும்போது அவருடைய அசையும் சொத்துக்களை அவர் சம்மதிக்காவிட்டாலும் தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். அவருடைய அம்மிக்கல், ஆட்டுக்கல், ஆடு, மாடு, கலப்பை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். அவனுடைய சம்மதம் இல்லாமல், அவனுடைய ஏற்பு இல்லாமலேயே எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். எதற்காக என்றால் ஆட்டை வரியை சமன்படுத்திக் கொள்வதற்காக. ஆட்டை வரியை அவன் கட்டவில்லை, ஆகையினால் ஆட்டை வரிக்கு பதிலாக அவனுடைய அசையும் சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுவது என்பதற்கு ஆட்டை போடுதல் என்று ஒரு வழக்கு சொல்லாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்றான், மதுரையில் ஆட்டையை போடுறதுன்னு. இந்த சொல்லு இருக்கிறதுனால சொல்லுக்கு பின்புலம் என்னன்னு தேடி போனால் நம்முடைய நிர்வாக நடைமுறை, நாம் வரி வாங்கிய நடைமுறை என்று இவையெல்லாம் வெளிச்சத்திற்கு வருகின்றன. இந்த சொற்களை விட்டுவிட்டால் இதற்கு பின்னால் ஒளிந்து கிடக்கிற அந்த வரலாறும் போய்விடும். சலம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஜலம் அப்படின்னு சொல்றாங்க. ஜலம்னா தண்ணி, கொஞ்சம் ஜலம் கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க மேல் தட்டு மக்களினுடைய. நம்ம தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம், அவங்க ஜலம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன நினைச்சோம், ஜலம் அப்படிங்கிறது வடமொழி சொல்லு, நமக்குரிய சொல்லு இல்லை அப்படின்னு நினைச்சோம். ஆனா சலம் அப்படிங்கிற தமிழ் சொல்லு நம்முடைய சொல். சலசல என்ற ஒலியோடு ஓடுவதனால் அது சலம். அப்ப சலத்துல இருந்து தான் ஜலம் வந்திருக்கே ஒழிய ஜலத்தை நம்ம தமிழ் படுத்தி சலமாக்கல. சலசல என்று ஓடுவது சலம். சரி, சலசலன்னு ஓடுனா அசைந்தால், சலசலக்கிற ஒலியோடு ஒன்று அசைந்தால் அது சலம். சலசலக்காமல் நிலையாக ஒன்று நின்று கொண்டிருந்தால் அது அசலம். அப்ப அசலத்திலிருந்து வந்ததுதான் விருத்தாசலம், சோனாசலம், அருணாசலம், எல்லா அசலமும். அசலம் என்பது மலை. அப்ப நம்ம அச்சலம், அதை நம்ம அசலம்னு சொல்லாம அச்சலம், வெங்கடாச்சலம், விருத்தாச்சலம் அப்படின்னு சாச்சான்னு சொன்னதுனால, இந்த ஒலி தமிழ் ஒலி இல்லை, ஆகையினால் இந்த சொல் நம்முடைய சொல் இல்லை என்று அதையும் மறுதளித்து விட்டோம். அருணாசலத்தில் இருக்கிற அருணா நம்முடைய சொல்லாக இல்லாம இருக்கலாம், ஆனா அசலம் நம்முடைய சொல். விருத்தாசலத்தில் இருக்கிற விருத்த நம்முடைய சொல் இல்லை, ஆனால் அசலம் நம்முடைய சொல். விருத்தாசலத்தை தான் பழமலை என்று வைத்துக் கொண்டார்கள். ஒரு சொல் நம்முடைய சொல். அந்த சொல்ல ரெண்டா பிரிச்சா ஒரு சொல் நம்முடையது, ஒரு சொல் அயற் சொல். நமக்கு இதில் கேள்வி என்ன வருகிறது என்றால், இந்த சொல் என்னுடைய சொல்லாக இருந்தால் என்ன, அவனுடைய சொல்லாக இருந்தால் என்ன? இருந்துட்டு போட்டான், அவன் சொல்லா இருந்தா இருந்துட்டு போகுது, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு சொல் வேணும், அவ்வளவுதானே. உனக்கு மொழி என்பது வெறும் உரையாடல் கருவிதானே. உன்னுடைய கருத்தை அடுத்தவனுக்கு புலப்படுத்துவதற்கான ஒரு ஊடுகருவிதானே உன்னுடைய மொழி என்பது. அது எந்த சொல்லாக இருந்தா என்ன? பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போ, கார்ல போனேன்னு சொல்லு,
டாய்லெட்டுக்கு போனேன்னு சொல்லு, என்ன பிரச்சனை, கொஞ்சம் ரைஸ் போடுங்க அப்படின்னு சொல்லு, என்ன பிரச்சனை, அவனுக்கு புரியுது இல்ல, கொஞ்சம் ரைஸ் போடுங்க அப்படின்னா அவன் போடுறான்ல, என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சொற்களை எல்லாம் தொலைச்சிக்கிட்டே இருந்தா நம்முடைய பண்பாடு போயிடும். பூஜை அப்படின்னு சொல்றான், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, எல்லாத்துக்கும் பூஜை பூஜைங்கிறான். பூஜைன்னு சொல், அது எங்க இருந்துடா வந்துச்சு பூஜை அப்படின்னா பூஜித்தல். பூஜித்தல் எங்க இருந்து வந்தது? பஜித்தல். பஜித்தல்னா என்ன? பஜனை. இப்படியெல்லாம் எங்கேயோ கொண்டு வரான், ஒன்றும் பொருத்தமா இல்லை. நம்ம பூசைகளில் பஜனை எல்லாம் பண்றது இல்லை. பூசைங்கிறது ஒரு வழிபாட்டு முறை, அது தமிழ் சொல். பூசை என்ன? பூசை பூசுதல், மஞ்ச பூசுறது, எண்ணெய் பூசுறது, சிமெண்ட் பூசுறது, சாந்து பூசுறது. பூசுதல் என்றால் பூசி மெழுகுதல், பளபளக்க வைத்தல். ஒரு சாமி சிலைய நீங்க கழுவுனீங்கன்னா, கழுவி அதற்கு எண்ணெய் பூசி மஞ்சள் பூசி இதையெல்லாம் நீங்கள் செய்தால் அதற்கு பேர் பூசுதல். அந்த சடங்கிற்கு பெயர் பூசை. பூசை என்கிற சொல்லை அவன் ஜா போட்டு எடுத்து விட்டான். எடுத்ததுனால அது நம்முடைய சொல் இல்லை அப்படின்னு நம்ம விட்டுறோம். நம்முடைய சொல் இல்லைன்னு போனால் இந்த வழிபாட்டு முறையே நம்முடையது இல்லைன்னு ஆயிரும். நாட்டுப்புறத்தை எழுதுவது, நாட்டுப்புறம்னா என்ன என்று கோ கேசவன் நாட்டுப்புறவியல் ஒரு விளக்கம் என்று ஒரு சிறு நூல் எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்லுகிறார், நாட்டுப்புறம் என்பது நகர்ப்புறத்திற்கு எதிர் என்று சொல்லுகிறார்கள். படித்தவன் அவன், படித்தவன் நகரத்தான், படிக்காதவன் நாட்டுப்புறத்தான், விவசாய வேலை செய்கிறவன் நாட்டுப்புறத்தான், நல்ல ஒயிட் காலர் வேலை செய்கிறவன், வெள்ளுடை வேலை செய்கிறவன், அலுவலகங்களில் வேலை செய்கிறவன் நகர்ப்புறத்தான் என்றெல்லாம் வைக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அப்படி மட்டுமே நாட்டுப்புறத்தை மட்டுப்படுத்தி விட முடியாது. ஏனென்றால் நாட்டுப்புறம் என்பது ஒரு ப்ரீ மாடர்ன் சொசைட்டின்னு நினைக்கிறான், நாகரிகத்திற்கு முந்தைய சமூகம். நகரத்தில் இருக்கிறவர்கள் நாகரிகம் அடைந்து விட்டார்கள். அவர்கள் குழாய் மாட்டிக் கொள்கிறார்கள். உணவகங்களில் சோறு போடு என்று கேட்பதற்கு பதிலாக கொஞ்சம் ரைஸ் வைங்க என்று கேட்கிறார்கள். ஆகையினால் எல்லாவற்றிலேயும் ஆங்கிலத்தை கலக்கிறார்கள். வாஷ்ரூம் என்று சொல்லுகிறார்கள். முந்தியெல்லாம் இந்த ஆங்கிலத்திலேயே அந்த சொல் மாறி மாறி வந்திருக்கு. கக்கூசுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்னு சொன்னாங்க. ரெஸ்ட் ரூம்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு வேடிக்கையாக இருக்கும். அங்கே போய் ஓய்வாடா எடுப்பீங்க நீங்கள்லாம், அது எவன்டா ரெஸ்ட் ரூம்னு அதுக்கு பேர் வச்சது அப்படின்னு. அப்புறம் வந்து பவுடர் ரூம்னு வச்சான், ஏன்னா உள்ளே போயிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு. நம்ம சனம் பவுடர் போடுறதுக்கு உள்ளே போகிறது இல்லை, அது வேற ஒரு காரியத்திற்காக உள்ளது. அதில் போய் ஓய்வு எடுக்கிறதோ பவுடர் போடுறதோ இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்வதில்லை. பிறகு அதை வாஷ்ரூம் என்று சொல்ல தலைப்பட்டு விட்டார்கள். இப்போது அதற்கான சொல் வாஷ்ரூம். வாஷ்ரூம் என்பதை ஒரு அந்த ரிலையன்ஸுன்னு சென்னையில் தியாகராய நகரில் ஒரு கடை இருக்குது. அங்கே போய் பார்த்தா வாஷ்ரூம்னு எழுதி வச்சுட்டு கீழே தமிழில் கழுவும் அறை அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். நமக்கு தமிழில் இடக்கரடக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அசிங்கமாக கழுவும் அறை நாடா எழுதுவீங்க எதை அப்படின்னு அவன் ஒரு கேள்வியை முன்னாடி போட்டான்னா ரொம்ப கேவலமாக போயிடுதில்ல அந்த சொல்லு. வாஷ்ரூம்னு இங்கிலீஷில் அவன் வச்சுருக்கான். சரி, அதை கழுவும் அறைனா தமிழில் மொழிபெயர்க்கிறது கழிவறைன்னே போட. தமிழில் சொல்லல, கழிவறைன்னு போடு, ஒதுங்கிடம்னு போடு, ஏதாவது போடு, நாகரிகமாக போடணும். கழிவறைனா நல்லா இல்லைங்க, ஒதுங்கிடம்னு போடு. கழுவும் மறைன்னு அப்படியேவா மொழிபெயர்க்கிறது? கூகுளில் கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பான் போல இருக்கு. கழுவும் மறைன்னு அப்படியே மொழிபெயர்த்து போட்டான். இப்படி இதெல்லாம் நாகரிகம். ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால், ஓ அவன் படித்தவன் போல இருக்கு வாஷ்ரூம்னு சொல்கிறான் அப்படின்னு. அப்புறம் வந்து ஒன்று கடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் தாத்தாலாம் சின்ன சலாய்க்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவார். சின்ன சலாய்னா சின்ன செலவாய், அது பெரிய செலவாய் சின்ன செலவாய் அப்படிங்கிற அடிப்படையில் சின்ன செலவாய்க்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கல ஒன்று கடிச்சிட்டு வந்துடுறேன்டா அப்படின்ட்டு போவோம். இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க எங்கள் பயல்கள்லாம், பிஸ்ஸடிச்சிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்றான். பிஸ்ஸடிச்சா மட்டும் அதில் என்ன பன்னீரா வரும்? ஆங்கிலத்தில் சொல்கிறதுனால அது மணத்துருமா? இல்லை இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்வதனாலேயே இவன் படித்தவன், இவன் வந்து ரொம்ப நாகரீகம் அடைந்தவன் என்று கருதி கொள்வதும், அதை தமிழில் பேசுகிறவன் நாகரீகமற்றவன் நாட்டுப்புறத்தான் என்று கருதுவதும் அப்படி இல்லை என்று கேசவன் சொல்லுகிறார்.
அப்படின்னா நாட்டுப்புறம்ங்கிறது எது அப்படின்னா, நாட்டுப்புறம் என்பது ரொம்ப பழங்குடி சமூகத்திலிருந்து, பழங்காலத்து தொல்பழங்காலத்து சமூகத்திலிருந்து நாம் வைத்திருக்கிற நம்பிக்கைகள், நம்முடைய பண்பாட்டு மரபுகள் எல்லாவற்றையும் தொகுத்து வைத்திருக்கிற ஒரு களம் நாட்டுப்புற சமூகம். அப்ப நீங்க இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா, 2 உதாரணம் சொல்றாரு. ஒரு உதாரணம், அவர் சில சில சொற்கள் எல்லாம் வழக்கொழிந்தே போய்விட்டன. அம்பிலி என்பதற்கு அவர் ஒன்று எழுதுகிறார். நம்முடைய தமிழ் இலக்கிய மரபில் அம்புலி பருவம் என்றொரு பருவம் உண்டு. தாள பருவம், அம்புலி பருவம் அப்படின்னு எல்லாம் பருவங்கள் உண்டு. அப்ப அம்புலி பருவம்ங்கிறது நிலாவை காட்டி சோறு ஊட்டுகிற பருவம் என்று மரபு இலக்கியத்தில் குறிக்கப்படும். ஆனா கண்மணி குணசேகரன் தொகுக்கிற அந்த அகராதியில் அம்பிலி என்பதற்கு அந்த தகப்பன்கிட்ட போய் அப்பாட்ட போய் அம்பிலி விளையாடு என்று பிள்ளையை தாய் அனுப்புவாள் என்று அவர் எழுதியிருக்கிறார். அது எப்படி செய்யப்படும் என்பதற்கு தகப்பன் வந்து மல்லாக்கப்படுத்துக்கிட்டு முழங்காலம் மடித்து காலை இப்படி தூக்குனாப்பில் வச்சுக்கிட்டு அந்த கால் மடக்கில் பிள்ளையை போட்டு அப்படி மேலே காலை மேலையும் கிளையும் தூக்கி தூக்கி அந்த பிள்ளையை ஆட்டி ஆட்டி காட்டுறதுக்கு அம்பிலி விளையாடுறது என்று பெயர். அப்படின்னா நிலாச்சோறு ஊட்டுறது அல்லது நிலாவுக்கே உன்னைய கொண்டு வரேன் பாரு அப்படின்னு ஆட்டி ஆட்டி காட்டுறது, இப்படி ஒரு தொடர்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அம்பிலி என்கிற சொல், இந்த சொல் வேறு வட்டாரங்களில் வழக்கத்தில் இல்லை. அம்பிலி விளையாடு என்று சொல்லுகிற சொல் நடுநாட்டில் புழக்கத்தில் இருக்கிறது, வேறு பகுதிகளில் புழக்கத்தில் இருந்ததாக நான் அறிந்ததில்லை. ஆப்பைக்கூடு என்று ஒரு சொல் எழுதியிருக்கிறார். ஆப்பைக்கூடு என்றால் அகப்பைகள் மாட்டுகிற கூடு. நம்ம அதை இப்போ கரண்டி ஸ்டாண்ட் ஆக்கிட்டோம், ஸ்பூன் ஸ்டாண்டு கரண்டி ஸ்டாண்டு ஆக்கிட்டோம். இப்படி நம்ம எல்லாவற்றிலையும் ஆங்கிலத்தை கலந்து பொத்தாம் பொதுவாக ஏன் அதை அப்படி ஆக்கிட்டோம்னா, நம்மகிட்ட இப்போ அகப்பை இல்லை. அகப்பை எங்கள் வீட்டில் அகப்பை கூடு இருந்திருக்கு காரைக்குடியில். அகப்பை நான் பார்த்துருக்கேன். கும்மாயங்கின்றதுக்கு துடுப்புன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. துடுப்பு, அகப்பை இது எல்லாமே அந்த ஆப்பக்கூடில் தொங்கிக்கிட்டு கிடக்கும். அது ஒரு உத்தரத்தில் ஒரு ஆப்பக்கூடு அடிச்சிருக்கும், அதில் எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுலேருந்து துடுப்பேடு, அகப்பையேடு, பெரிய அகப்பையேடு, சின்ன அகப்பையேடுன்னெலாம் சொல்லுவாங்க. திட்டும்போது ஒரு செல்லமாக திட்டும்போது, ஆமாம் அது ஒரு அகப்பை இது ஒரு அகப்பை, அது ரெண்டும் கிளண்ட அகப்பை அப்படின்னு திட்டுவாங்க. இப்படியான சொற்கள் எல்லாம் அகப்பை வழக்கொழிந்து விட்டது. இப்போ வந்து மரத்தில் செய்த கரண்டிகள் மீண்டும் வருகின்றன. அதையே பிளாஸ்டிக்கில் செஞ்சு மறுபடியும் வழக்கத்துக்கு கொண்டு வர்ற அகப்பை என்ற சொல் காணாமல் போய்விட்டது. ஆகையினால் அகப்பை கூடு என்கிற அந்த புழக்கமும் காணாமல் போய்விட்டது. இப்படி பல்வேறு சொற்கள் வழக்கொழிந்து போய்கொண்டே இருக்கின்றன.